ஐயா வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பும் வேதாற்றிய நட்புகளும் சுக்குமமாய் சூழ்ந்த இறையர்களோடு இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தும். இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு தொடங்குவோம். இறை வணக்கம் பாடம் அருள்நிதி செந்தில் சுகுமார ஐயா அவர்களின் குரு வணக்கம் பாடம் சிவசங்கரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவு ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தை வழிநடத்த சிவசங்கரி அம்மாவை அன்புடன் நினைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத்துணை மற்றும் உள்ளத்துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பி உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறட்டும். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருநிறையாசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்த தவம். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி செல்கின்றோம். மூச்சை விடும் பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்தத்தை சிறிது சிறிதாக பரவச் செய்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே துரியம் செல்கின்றோம். மூச்சை விடும் பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்தத்தை சிறிது சிறிதாக பரவச் செய்கின்றோம். ஒரு நீரூற்றில் வரும் நீர் எப்படி அனைத்து பாகங்களிலும் விழுகின்றதோ அதே போன்று ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிறிது சிறிதாக பரவச் செய்கின்றோம். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி செல்கின்றோம். மூச்சை விடும் பொழுது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை சிறிது சிறிதாக பரவச் செய்கின்றோம். இப்படி மூச்சு இழுக்கும் பொழுது மனமும்
அதனுடன் மிக நிதானமாகவும் கவனமாகவும் சென்று வரட்டும். மூச்சு எப்பொழுதும் போல் இயல்பாக இருக்க வேண்டும். மன இயக்கம்தான் முக்கியம். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி செல்கின்ற மூச்சை விடும் பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்தத்தை சிறிது சிறிதாக பரவுகின்ற
மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக் கொண்டே உச்சி செல்கின்ற மூச்சு விடும் பொழுது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவகாந்தத்தை சிறிது சிறிதாக பரவச் செய்கின்ற உடல் செல்கள் ஜீவகாந்தத்தால் தெளிவு பெற்று உடலில் ஒரு ஆனந்தமான நிலை. உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெறும். உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்த பலத்தையும் சிறிது நேரம் மனதை செலுத்தி கவனி.
வாழ்க வளம். உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்த கடத்து நினைவோடு தவத்தில் நிறைவு செய்து கொள்கின்றோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒருவர் பின் ஒருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். உற்றார், உறவினர், சுற்றத்தார் மற்றும் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் தினசரி கடமைகளில் நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிராக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தும். ஆசான் அது தந்தை அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதனோடு சேர்ந்து இயங்கும் அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன். சிகாகோவில் விரைவில் அழகியது அறிவு திருக்கோயில் வளர்ந்து சமூகத்திற்கு ஆன்மீக தொண்டாற்றிட வாழ்க வளமுடன். சிகாகோ அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். சிகாகோ அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். சிகாகோ அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கும் அமைந்துள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அறக்கட்டளைகளும் கல்வி மையங்களும் ஆன்மீக கல்வி கூடங்களும் வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அனைத்து தவ அன்பர்களும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அறத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வையகத்திற்கான வாழ்த்து. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்.
உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வைப்பு. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தினை நிறைவு செய்வதமாக இரு உள்ளங்கைகளையும் ஓசைந்து தேய்த்து குழைத்து பின்பு கண்களை ஒற்றி பக்கவாட்டில் வருடி கொடுத்து இரு கைகளையும் தலைக்கு மேல் ஒன்று சேர்த்து ஆழ்ந்த ஒரு மூச்சு. பின்பு கைகளை மெதுவாக கீழே இறக்கி கோர்த்து மடி மீது வைத்துக் கொண்டு கண்களை மெதுவாக திறந்து தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இன்று நமக்காக நித்யானந்த தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, இன்னைக்கு பாடல்கள் இருக்கா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லிடுங்களா ஐயா விளக்கமும் பாட்டும்? ரமாதேவி அம்மா, உங்களால அந்த பாடல் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அவங்க பாடல் போட்ட உடனே நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்மா. விளக்கம் தொடரும். ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பட்டினி இல்லை. அதாவது ஞானக்களஞ்சியம் பாகம் 1 கவியன் 1014. பட்டினி இல்லை. உடல் உள்ள நலம்
அமைதிக்காக என்றே உணவு கொள்ளாமல் இருக்க நேரும் அல்லால் கடல் சூழ்ந்த உலகமிசை ஒருவரேனும் காதடைத்து கண் இருட்டி கருத்தை ஈர்த்து உடல் முறுக்கி நரம்புகளை தளரச் செய்யும் கொடும் பசியால் வருந்திடவே மாட்டார் அன்று இடல் ஏற்றல் கடமை என்று அருந்தையாவ எங்கு எவர் பசித்திருக்க பார்ப்பார் கேட்பார். வாழ்க வளமுடன். உடல் உள்ள நலம் அமைதிக்காக என்று உணவு கொள்ளாமல் இருக்க நேரும் அல்லால். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவசக்தி என்ற உயிராற்றல் இருக்கின்றன. இந்த சக்தி நாள்தோறும் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். அதாவது வங்கி கணக்கில் இருக்கு பணம் எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே வருவதை போல மனிதனுடைய உயிராற்றல் ஜீவகாந்த சக்தி குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ 1000ல் ஒருவர் தான் அந்த ஜீவகாந்த சக்தியை வளர்க்க முயற்சி செய்கிறார். உயிராற்றல் எனப்படும் ஜீவகாந்த ஆற்றலை நம்ம 4 வழியில பெறணும். எப்படின்னா, ஒண்ணு உண்ணும் உணவு மூலம், 2 சுவாசிக்கும் காற்றின் மூலம், 3 பூமியின் மையத்திலிருந்து வரும் கதிரியக்கத்தின் மூலமும், அப்புறம் வான்கோள்களில் இருந்து வரும் காந்த ஆற்றல் மூலமும் நமக்கு கிடைக்குது. நம்ம உண்ணா நோன்பு வகையில உண்ணா நோன்பு 3 வகைப்படும். முழுமையான உண்ணா நோன்பு, பகுதி நேர உண்ணா நோன்பு, சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு. இப்போ உண்ணா நோன்பு என்பது கொழுப்பு சேர்ந்த உடல் பருமன் அதிகமாக எடை உள்ளவர்கள் முழுமையான உண்ணா நோன்பு இருக்கலாம். சிலர் முழு நேர உண்ணா நோன்பு உண்ணாமல் இருக்க வேண்டும். இது பகுதி நேர உண்ணா நோன்பு என்பது ஒரு நாளைக்கு ஒரு நேரமே, அதாவது சாதாரணமாக உணவு செரிக்கும் அளவிற்கு உண்ண வேண்டும். அதாவது சிறிது உணவுடன் உண்ணா நோன்புனா ஒவ்வொரு வேலையும், அதாவது குறைவாக உணவு உண்ண வேண்டும் என்பது. நிறைய உணவு உண்ணாமல் மிக குறைவாகவே. இது உடல் உள்ள நலம் அமைதிக்காகவும் நாம் உணவை கொள்ளாமல் இருப்பதாகும். இதுவே உண்ணா நோன்பு என்று பெயர் வைத்துள்ளார். இப்ப கடல் சூழ்ந்த உலகமிசை ஒருவரேனும் காதடைத்து கண்ணிருட்டி கருத்தை ஈர்த்து, அதாவது வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இதை கொடுத்திருக்கிறார். உயிர் துகள்களே கடவுள் அருட்சக்தியால் பஞ்சபூத வடிவங்களாகவும் ஜீவன்களாகவும் உள்ளன. எனவே ஜீவன்கள் எல்லாம் ஓருரிமை இனத்தவர்களாகவே ஆகும். உடன் பிறந்தவர் ஒரு துன்பப்படுவதை கண்டபோது இரக்கம் உண்டாகிறது. பிற ஜீவன் ஒன்று துன்பப்படுவது கண்டபோது அதே இரக்கம் உண்டானால் அதுதான் ஆன்மநேயம் சொல்றார் மகரிஷி. அதாவது வள்ளலார். ஜீவனுக்கு இன்பம் ஏற்படும் பொழுது மனம் மகிழ்கிறது. ஆனா துன்பம் ஏற்படும் போது அதே மனம் நமக்கு தளர்கின்றது. பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடினேன் என்றார் வள்ளலார். அவ்வாறு துன்பப்படும் ஜீவனை துன்பத்திலிருந்து விடுபட செய்வது இயல்பு. பசி, பிணி, கொலை முதலியான ஜீவனுக்கு துன்பத்தை அளிக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபட செய்வதே ஜீவ காருண்யமாகும். ஆன்மாக்களிடம் தயவு கொள்வதே இது குறிக்கிறது. ஜீவ காருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம். அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் நிலை இது. இதனால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் மறையும். அதனால் எல்லா தீமைகளும் தோன்றும். புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். மேற்படி தெளிவை பெற்ற வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, ஒன்றே பலவாக மலர்ந்தது. அவ்வாறு மலர்ச்சி பெற்ற பேராற்றலே இன்ப ஊற்றாய் நிறைந்திருக்கும் இறைநிலையாகும். எவ்வுயிருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு உதவுவதே மனித நேயமாகும். உடல் முறுக்கி நரம்புகளை தளரச் செய்யும்
கொடும்பசியால் வருந்திடவே மாட்டார் என்று. ஒருவன் அதாவது மகரிஷி வள்ளலார் என்ன சொல்றனா, ஒருவன் பசியோட இருக்கும்போது, அதாவது ஐயோ எனக்கு பசிக்குதே, என் குடலெல்லாம் முறுக்குகிறதே, நான் என் செய்வேன், என்னால் தாங்க முடியவில்லைன்னு அலறுகிறார். அப்போ அவனுடைய அந்த வயிற்று பசி பற்றி தீ போல் எரிகிறதா. பசியின் கொடுமையை ஒருவன் கொடுமையால் வருந்துவதை பார்த்த வள்ளலார், அதற்கு ஒருவன் பசியால் வாடும் பொழுது அவனுக்கு நாம் என்ன கூறினாலும் அவன் காதை அடைத்துக் கொண்டிருக்கும், கேட்காது. அவன் பசியால் வாடுவதைக் கண்டு மனவேதனையில் துடித்தார். அதற்குதான் அவர் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று கூறினார். அவர் மனம் மிகவும் துன்பப்பட்டார். அப்பொழுது அவர்கள் பசியை போக்க வேண்டும் என்றுதான் அணையா அடுப்பு ஏற்படுத்தி வருவோர் அனைவருக்கும் பசியாற வேண்டும் என்று ஏற்படுத்தினார். இதே செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஓமப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் கூறினார். அதாவது வயிற்று பசியோட ஒருத்தருக்கு நம்மளுடைய இந்த ஆன்மீக சொற்பொழிவோ எது கூறினாலும் அவனுக்கு இந்த காதை அடைச்சிட்டு இருக்கிறதால கேட்காதான். அப்போதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோயில்கள் எல்லாமே இந்த இது அன்னதானன்றத ஒண்ணு ஏற்படுத்துறது. அதனால கொஞ்சம் அவனுக்கு அந்த வயிற்றுக்கு சாப்பாடு போட்ட உடனே அந்த செவின்ற உணவு திறந்துடுதான். அப்ப நம்ம என்ன சொற்பொழிவு சொன்னாலும் அதை கொஞ்சம் கேட்கறதுக்கு அவனுக்குடைய மனம் அங்க இடம் கொடுக்கிறது. அப்பயாவது இந்த இத கேட்டு கொஞ்சமாவது அவங்க மனசு மாறணும், தன்னுடைய வாழ்க்கைய நோக்கத்தை மறந்து வாழ்ந்து அவனுடைய அந்த என்னன்றது அறியாமலேயே மாண்டு விடுகிறார்களேன்றத வள்ளலார் ரொம்ப யோசிக்கிறார். அப்போ ஒருவர் தான் செய்த கொடுமையான செயல்களை நினைத்து வருந்துவது, தன்னை தூய்மை பெற விரும்புவோர் தம்முடைய குற்றங்களை தாமே உணர்ந்து வருந்த குற்றங்களை அதாவது என்னன்னா, காற்று உண்டாகாத காத்துக்கொள்வது, தன்னை அறிதலின் பயன் இதன் கண் உயிருணர்வு மேலிட்டு உயிர்களாகிய மானிட உயிர் செய்கின்ற குற்ற வகைகளை எண்ணுகிறார் வள்ளலார். அப்பதான் உயிரினங்களில் அனைத்தையும் ஒப்பு நோக்கி மகரிஷி அவர்கள் செய்யும் குற்றத்தை பார்க்கிறாரு. தன்னுடைய ஆன்ம கோடிகளை உய்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மகரிஷி அவர்கள். இதுல கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா வள்ளலார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பது என்ன தெரியுங்களா, அவர் நான் கொடுக்குறேன் வாங்கிக்கலாம் இல்லை. என்னன்றாரு, இந்த அருட்பிரகாசமான இந்த வள்ளலார் கூற்று ஆகும். இதற்கு பொருள் யாதுன்னா, தத்துவஞானி வேதாத்திரி இதற்கான விளக்கத்தை நம்ம மகரிஷி அளிக்கிறார். பிரபஞ்சம் முழுவதும் 5 பூதங்களுக்கும் உட்பட்டது பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்பனவற்றில் விண் என்பதை உணர்ந்தால் நுண்ணிய பொருட்கள் அனைத்திற்கும் மூலமானது விண் என்பதை அறியலாம். எந்த பொருளையும் பிரித்து கொண்டே போனால் கடைசியில் விண்ணில் தான் முடியும். அந்த அளவு நுண்ணிய பொருள் எதுவோ அதுதான் விண். விண் என்பது செயற்கை நிலையில் காற்றாக, வெப்பமாக, நீராக, நிலமாக உறைந்து உள்ளது. பஞ்சபூதங்களுக்கு முன்னிலையும் கடைசி நிலையும் பரம்பொருள் ஆகும். மெய்ப்பொருள் இறைநிலை ஆதி அனாதி பூரணம் எனப்படும் அருட்பெரும் ஜோதியே ஆகும். முதலும் முடிவுமான பரம்பொருளே மனிதன் சேர வேண்டிய இடமாக இருக்கிறது. மனிதனை கடை தேற்றுவதற்காக கடைவிரித்தேன் என்றார். அவர் விரித்த கடை என்றுமே உள்ளது. அவர்கள் விரும்பும் அளவுக்கு வேண்டியதை அள்ளிக்கொண்டு போகலாம். ஆனால் அக்காலத்தில் வள்ளலார் விளக்கிய இறை அனுபவத்தை புரிந்து கொள்வாரில்லை. எனவே என்று சொல்கிறார். மெய்ப்பொருள் விளக்க ஒவ்வொருவருடைய அறிவையும் உயர்த்த வல்ல வழியாக ஒரு மெய் விளக்க வழியாக வந்ததுதான் இந்த சத்திய ஞான சபையாகும். இந்த மகரிஷி என்ன சொல்றாரு, இறைவா உனது இருப்பு நிலையை இறைவழியாய் கண்டேன். அதன் இயக்க அலை விண்ணாகும். விண்ணின் அலையே காந்தமாகும். அந்த காந்தம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவையாக இருக்கிறது. குறைகளை எல்லாம் கலைந்து
குண்டலினி யோகத்தால் மெய்யுணர்வு பெற்று நிறைநிலையை உணர்ந்தேன். செயல் விளைவு நீதி கொண்ட பெரும் பேற்றால் குழப்பமின்றி நேர்வழியில் வாழ்கின்றேன் என்று மெய்ப்பொருள் உணர்த்துதலே மேலான கடமையாக கொள்கிறார் வேதாத்ரி மகரிஷி. வாழ்க வளமுடன். நல்லதொரு சிந்தனை, நல்லதொரு வாய்ப்பினை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா, அற்புதமான விளக்கம். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடம் பிரதீப் துரை ஐயா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரமைஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் ஊழல்களில், மனமாம் உயிர் ஊழல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு